ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாடு காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எங்களுக்கு சிபிஐ தான் வேண்டும் என கேட்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டதாக இருக்கிறது. நீதிபதிகள் சந்தேகத்தை எழுப்பியும் உள்ளது. கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, நாடு முழுவதும் அதிர்ச்சியும், சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. இந்த சம்பவத்தின் பல்வேறு சந்தேகங்கள் இருப்பதால இந்த வழக்கை சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என தமிழக பாஜக மற்றும் அதிமுக தமிழக வெற்றி கழகம் போன்ற அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தி வராங்க. இந்த நிலையில சிபிஐக்கு மாற்றுவது, இது போன்ற சட்டங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்குவது போன்ற கோரிக்கைகள் கொண்ட 7 பொதுநல வழக்குகள் உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வழக்குகள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதிகள் தண்டபாணி, ஜோதிராமன் அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்திருக்கு. ஏற்கனவே அந்த கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற கள்ளச்சாராய சம்பவம் இருந்தாலும், ஆம்ஸ்டன் கொலை வழக்காக இருந்தாலும், இது போன்ற அதிக முக்கியத்துவம் வாய்ந்த பல பேர் விசாரிக்கப்பட வேண்டும் என்று கருதக்கூடிய வழக்குகளில் ஒன்று அரசியல் கட்சிகள் கேட்பது வழக்கம். அதற்கு காவல்துறை இந்த வழக்கை விசாரித்தால் எங்களுக்கும் போதுமான பதில் கிடைக்காது என்று அவர்கள் நினைப்பார்கள். தமிழக வெற்றி கழகத்திற்கு அனுமதி கொடுத்தது காவல்துறை, பாதுகாப்பு கொடுத்தது காவல்துறை. எனவே தமிழக வெற்றி கழக தொண்டர்களை பொறுத்தவரையில் காவல்துறையினர் போதுமான ஒத்துழைப்பு ஆரம்ப காலத்தில் இருந்தே எங்களுக்கு கொடுக்கவில்லை என்கிற வாதத்தை முன்வைத்து வராங்க. அதே போல அவர்கள் நாங்கள் எதிர்க்கட்சி ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுகின்றோம் என கூறி எங்களை ஒடுக்க பார்க்கிறார்கள் என தமிழக வெற்றி கழகத்தினர் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வராங்க. தமிழக வெற்றி கழகத்தின் நேரடி குற்றச்சாட்டுகள் என்னவென்றால் பாத்தீங்கன்னா, தமிழக காவல்துறையினர் இதனை விசாரித்தால் நன்றாக இருக்காது. அந்த காவல்துறை அதிகாரிகள் விசாரித்தால் எப்படி சரியானதாக இருக்கும்? எங்களுக்கு நியாயம் கிடைக்காது. உரிய தீர்வும் கிடைக்காது. ஆனால் மத்திய சிபிஐ இதனை விசாரித்தால் இதில் தமிழ்நாடு காவல்துறை உட்பட அனைத்து தரப்பையும் அவர்கள் விசாரிப்பார்கள். அது ஒரு 3ஆம் தரப்பு விசாரணை என்பதால் அவர்கள் அனைவரையும் சமநேர்கோட்டில் வைத்து விசாரிப்பார்கள். அப்போது உண்மை என்ன என்பது வெளிப்படும். ஆனால் தமிழ்நாடு காவல்துறை விசாரித்தால் அது ஒருதலை பட்சமாக விசாரணை இருக்கும் என்பது தமிழக வெற்றி கழகத்தின் குற்றச்சாட்டாகவும் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருப்பார்கள். தமிழக அரசை பொறுத்தவரையிலும் நாங்கள் நேர்மையாக அனைத்து வழக்குகளையும் விசாரித்து நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு காவல்துறை. எனவே நாங்கள் இந்த வழக்கை விசாரித்து உரிய நியாயத்தை பெற்றுத் தருவோம் என்று அவர்கள் தரப்பில் கூறப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து இருதரப்பு விவாதங்களையும் கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் இறுதியில் ஒரு முடிவையும் எடுப்பார்கள் என்றும் தெரிகிறது. உங்கள் அரசியலுக்காக நீதிமன்றத்தை பயன்படுத்த வேண்டாம் என்றும் கண்டிப்பது போல ஒரு பதிலையும் கூறியிருக்காங்க. சிபிஐ விசாரணை என்று கேட்பது யார்? தமிழக அரசில் சரியான தமிழக வெற்றி கழகம். ஆனால் நீதிபதிகள் என்ன கேட்கிறார்கள் என்றால், நீங்கள் உங்கள் அரசியல் ஆதாயத்திற்காக, அரசியல் லாபத்திற்காக தமிழ்நாடு காவல்துறையை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்கிற அடிப்படையில் தெரிவித்திருக்கிறார்கள். உண்மையில் இதில் சிபிஐ விசாரணை வேண்டுமென்றால் எங்களுக்கு நியாயம் வேண்டும் என்று அந்த பாதிக்கப்பட்ட தரப்பினர் 41 பேர் உயிரிழந்த குடும்பத்தினரில் யாராவது சிபிஐ விசாரணையை கேட்கலாம். அவர்கள் மனு தாக்கல் செய்யாமல் ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாடு காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு சிபிஐ தான் வேண்டும் என கேட்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டதாக இருக்கிறது. நீதிபதிகள் சந்தேகத்தையும் எழுப்பியிருக்காங்க. நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக்க வேண்டாம் என்று கூறி நீதிபதிகள் சிபிஐ விசாரணை கோரி அனைத்து மனுக்களையும் தள்ளுபடியும் செய்ய உத்தரவிட்டிருக்காங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.